நான் கல்லூரியில் சாரட்டக்கர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த நாட்களுக்காக நான் என் தேவனையை துதிக்கிறேன். அதில் ஒரு நிகழ்ச்சி என் உள்ளத்தை அதிகமான அளவுக்கு தொட்டது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்லூரி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு எத்தனையோ விழாக்கள் அங்கு தோன்றும். அதில் எத்தனையோ விதமான கலை நிகழ்ச்சிகள் அங்கே உண்டு. எல்லாவற்றை விட எல்லாரும் அதிகமான அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருந்து இருக்கிற ஒரு நிகழ்ச்சி என்ன என்றால், அது மனதில் ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியை எல்லாரும் கலந்து கொள்வார்கள். அது ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த நிகழ்ச்சி என்ன என்றால் ஃபேர்வெல், பிரிவு உபசார விழா. அப்பொழுது 3 ஆண்டுகளும் எங்களோடு பயின்ற அந்த மாணவிகளை ஒரு மனக்கோலத்தில் பார்ப்பது மிகுந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். நான் நினைப்பேன், இங்கு உள்ள எல்லா பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் நிச்சயமாக நான் சென்று அவர்களை வாழ்த்த முடியாது. திருமணத்தின் பொழுது எப்படி இருப்பார்களோ அதே போன்று இந்த மாணவிகள் இருக்கின்றார்கள் என்று நான் பார்க்கின்ற ஒவ்வொரு மாணவிகளையும் பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களுக்காக நான் ஜெபிப்பதுண்டு. ஒரு சமயம் இவ்வாறு ஃபேர்வெல் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கிருந்த மாணவிகளுக்காக நான் தனியாக உட்கார்ந்து கொண்டு அந்த ஃபங்க்ஷனில் அந்த விழாவின் பொழுது நான் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெப வேலையின் பொழுது அப்படி நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் எனக்குள் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்தார். அதில் என்னுடைய வகுப்பினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அந்த கேர்ளை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அந்த கேர்ள், அந்த மாணவி பயங்கர ஸ்மார்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட், நல்ல பண்புகள் அவரிடத்தில் உண்டு. எந்த வேலையை கொடுத்தாலும் உடனடியாக செய்து விடுவாள். எப்பொழுதும் சந்தோஷமாக அவள் இருப்பாள், நன்றாக படிப்பாள். அவள் அழகான ஒரு ஆடை அணிந்திருந்தாள். எனினும் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு அவளை பற்றி ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அவள் உள்ளத்தில் மிகுந்த வேதனையோடு இருப்பதையும், அவள் தாங்க முடியாத துக்கத்தில் இருக்கிற அந்த காட்சியையும், வாழ்க்கையின் விளிம்புக்கு அவள் வந்துவிட்ட அந்த காட்சியும் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நான் நினைத்தேன், இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற அந்த கேர்ளுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கக்கூடும் அப்படின்னு. ஏனும் எல்லாரும் எங்களிடமிருந்து ஜெபித்து விட்டு வணக்கம் சோவராக சென்று கொண்டிருந்தார்கள். எல்லாரும் சென்ற பின்பு நான் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன். அந்த மாணவி மாத்திரம் போகவே இல்லை. நான் எல்லாரும் சென்ற பின்பு அந்த மாணவியிடம் பேச வேண்டும் என்று நான் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன். தனியாக இருந்த அந்த எல்லாரும் போய்விட்டார்கள். தனியாக இருந்த அந்த மாணவியிடம் சென்று, ஏன் நீ தனியாக உட்காந்துட்டு இருக்கிற, ஊருக்கு போகலையா அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான், அவளுக்கு துக்கம் தாங்க முடியவே இல்லை. தேம்பி தேம்பி அவள் அழ ஆரம்பித்தாள். நான் கேட்டேன், என்னம்மா விஷயம், ஏன் அழுற, என்ன விஷயம் அப்படின்னு. அவள் சொன்னா, மேடம், எனக்குன்னு உலகத்தில் யாருமே கிடையாது. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. இங்கே உள்ள ஒரு ஆர்ஃபனேஜில் நான் முதல் நாள் படிச்சுட்டு இருந்தேன். இனிமே நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் வயதான ஒரு பாட்டிமா தான் இருக்கிறாங்க. அவங்க விறகு பொறுக்கி அப்படி உயிர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ அந்த 3 வருஷமும் முடிந்ததுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு போகவே விருப்பமே இல்லை. நேற்று நான் சூசைட் பண்ணணும், தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நான் பிரயாசப்பட்டேன். என்னை சுற்றி இருந்த என்னுடைய மாணவிகள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இப்பொழுது எல்லாரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள். நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது எப்படியாவது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை நினைத்தால் எனக்கு அழுகையாக இருக்கிறது. எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை. இப்பொழுது யாரும் என்னை காணவில்லை, யாரும் என் அருகில் இருக்கவில்லை. நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் இந்த காலேஜை விட்டு வெளியே போன உடனே அப்படின்னு. என் உள்ளத்தை அது அதிகமான அளவுக்கு தொட்டது. நான் சொன்னேன், வா நாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். அவன் என்கிட்ட கேட்டான், ஏன் மேடம் நீங்கள் என்கிட்ட இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், நான் சிரிச்சிட்டு தான் இருக்கிறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், ஏன் உள்ளத்தில் வேதனை உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும், யாருக்குமே என் உள்ளத்தில் வேதனை தெரியாது, உங்களுக்கு மாத்திரம் எப்படி அது தெரிஞ்சிச்சு, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் உன்னுடைய முகத்தை எனக்கு மறுபடியும் மறுபடியும் காண்பித்து கொண்டே இருந்தார். அந்த முகத்தில் நீ சந்தோஷமாக இருக்கவில்லை,
நீ அதிகமான துக்கத்தோடு இருப்பதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று நான் சொன்னேன். நான் அவளை அழைத்து கொண்டு போனேன். உலகத்தில் யாரும் உன்னை பார்க்கல நினைக்காத, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். உன்னை இப்பொழுது அவர் பார்க்கிறார், உன்னை விசாரிக்கிறார். இதுவரைக்கும் நீ சந்தோஷமாக இருந்த பிள்ளை தொடர்ந்து சந்தோஷமாக இரு. நாம் மறுபடியும் ஆலயத்திற்கு சென்று ஜெபிப்போம் என்று எங்களுக்கு கல்லூரி சாப்பலில் போய் அவளை கூட்டிக் கொண்டு நான் ஜெபித்தேன். அவள் சந்தோஷமாக இருப்பதாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவளோடு எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுமோ அவளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்காக நான் அவளோடு ஜெபித்தேன். நீ சந்தோஷமாக இருப்பா என்று அவளை மாறுதல் படுத்தி ஒரு பொழுதும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணாதே. ஏனென்றால் ஆண்டவர் உன்னை காண்கிறார், அவர் உன்னை விசாரிக்கிறார். நீ இதுவரைக்கும் ஆண்டவரை உறுதியாக நீ பற்றி கொண்டு வந்த பிள்ளை, தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் நீ ஜெபி, அவர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் தேவையெல்லாம் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னேன்.